சட்டங்களை நமக்கு முன்னால் எடுத்துரைத்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வக்ஃபு சம்பந்தமான பிரச்சனைகள் நாடெங்கிலும் பரவி அது மிகுந்த ஒரு அபாய அலைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் அதிலிருந்தும் நம்முடைய சமுதாய மக்களை பாதுகாப்பானாக. வக்ஃபு சொத்தை பேணி பாதுகாப்பதற்குண்டான நல்ல ஆளுமைகளையும் நிர்வாக மக்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக மீரான் முஹையுத்தீன் பட்ட வகுப்பு மாணவர் நோன்பும் அதன் சட்டங்களும் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே ஆய்வரங்கத்தை நடத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா காத்தமுன் நபிய்யீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமில் தன்ஸீல் வல் ஃபுர்கானில் அஸீம் بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ஈருலகத்தை படைத்து அதில் பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. மேலும் ஈருலகத்திற்கும் தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நாயகத்தினுடைய வார்த்தைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி அமைத்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், இமாம்கள், இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், மேலும் இந்த மன்றத்தை தொட்டு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களின் மீதும், மேலும் இந்த மாணவ கண்மணிகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் பேரருளும் என்றென்றும் குறைவின்றி நீங்காமல் இன்று நிலவட்டுமாகுக என்று கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இந்த ஆய்வரங்கத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நோன்பு. கண்ணியத்திற்கும் திருமதிப்பிற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அந்த அமல்களுக்கு ஏற்றவாறு, அந்த அமல்களுக்கு தகுந்தவாறு அல்லாஹு தஆலா கூலியை கொடுக்கிறார். உதாரணமாக, ஒரு மனிதர் ஒரு ஃபர்லான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மையை அவனுக்கு நான் தருகிறேன் என்பதாக கூறுகிறார். யார் ஒருவர் மக்பூலான ஹஜ்ஜு செய்கிறாரோ அவரை அன்று பிறந்த பாலகனை போன்று நான் ஆக்குகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். இப்படி தனியாக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் அந்த தகுந்த நன்மையை கொடுமை தவிர மற்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் நோன்பு வைப்பது கடமை. எப்படி இருக்க வேண்டும்? அவர் ஆக்கிலாக இருக்க வேண்டும், வயது வந்தவராக இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் நோன்பு வைப்பது கட்டாய கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல நோன்பை பத்தி பேசும் பொழுது, அடியார்களை கஷ்டப்படுத்துவதற்கு நான் பிரியப்படுவதில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். ஒரு அடியார் நோன்பு நோக்க முடியாத சமயத்தில் நோன்பை விடுவதற்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் அனுமதி தருகிறதா என்று பார்த்தால் இஸ்லாம் மார்க்கம் அனுமதி தருகிறது. அடியார்களினுடைய நிலைமைகளை கவனித்து, அவர்களை சூழ்நிலைகளை கவனித்து இந்த இஸ்லாம் மார்க்கம் 2 விதமான சலுகைகளை அவர்களுக்கு கற்றுத்தருகிறது. ஒண்ணு என்ன? ரமலானுடைய நோன்பை விட்டுட்டு அந்த நோன்புக்கு பதிலாக ஃபித்யா தொகையை கொடுப்பது ஒண்ணு. 2வது, ரமலானுடைய நோன்பை விட்டுட்டு பின்னாடி அந்த நோன்பை கலா செய்வது. அடியார்களினுடைய நிலைமையை கவனித்து இந்த இஸ்லாம் மார்க்கம் 2 விதமான சலுகைகளை கற்றுத்தருகிறது. ஒன்று,
ரமலானுடைய நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்புக்கு பகரமாக ஃபிதியா தொகையை கொடுப்பது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ரமலானுடைய நோன்பை விட்டுட்டு அந்த நோன்பை பிறகு கலாச்சி. இந்த ரெண்டு விஷயங்களை மார்க்கம் கற்றுத்தருகிறது. இப்ப யார் யாரு ஃபிதியா தொகையை கொடுக்கணும், அதற்கு யாரு தகுதியானவர்கள்? நோன்பை விட்டு விட்டு பிறகு அந்த நோன்பை கலா செய்தவர்களுக்கு யார் தகுதியானவர் என்று பார்த்தால், ஃபிதியா தொகை கொடுத்தால் போதும் என்று சொல்வதின் நோக்கம், பின்னாடி அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் நோன்பு நோக்க முடியாத நிலையில் அந்த மனிதர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் ஃபிதியா தொகையை கொடுக்க வேண்டும். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல் ஃபிக்ஹுல் ஹனஃபி என்ற கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோன்பு நோக்க முடியாத வயது முதிர்ந்த பெண், வயது முதிர்ந்த ஆண், இவ்விருவர்களிலும் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும், ஃபிதியா தொகையை கொடுக்க வேண்டும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். அதே ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதருக்கு நோய் இருக்கிறது, அந்த நோய் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் குணமாக ஆகாது என்று உறுதியாகிவிட்டால், ஒரு மனிதருக்கு நோய் இருக்கிறது, அந்த நோய் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் குணமாக ஆகாது என்று உறுதியாகிவிட்டால் அவர் ஃபிதியா தொகை கொடுத்தால் போதும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தற்காலத்துல ஃபிதியாவுடைய அளவு வச்சு அவங்க திருப்தியா சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஹனஃபி மذஹபின்படி 100 ரூபானா அந்த 100 ரூபா வச்சு திருப்தியா சாப்பிட முடியாது. அந்த 100 ரூபா வச்சு திருப்தியா சாப்பிட முடியாது. காலித் சைஃபுல்லா ரஹ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன அறிவிக்கிறாங்க, ஃபிதியா தொகையை கொடுக்கக்கூடிய நபர்கள் மதியமும் இரவும் திருப்தியாக சாப்பிடும் அளவிற்கு தொகையை கொடுப்பது சிறந்தது என்பதாக காலித் சைஃபுல்லா ரஹ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஷாஃபி மذஹபின்படி அந்த ஊர்ல எது அதிகமாக புழங்கப்படுகிறார்களோ, சில ஊரில் அரிசி, சில ஊரில் கோதுமை, இப்படி அந்த ஊரில் எதை அதிகமாக புழங்கப்படுகிறார்களோ அதுல இருந்து ஒவ்வொரு நோன்புக்கும் 600 கிராம் ஃபிதியா தொகையை கொடுக்கணும் என்பதாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த செல்வந்தர்கள் தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் நோன்பு நோக்கக்கூடிய எல்லா சக்தியும் எல்லா ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கிறது. அன்றைக்கு அவர்களால் நோன்பு வைக்க முடியவில்லை, ஏதோ சூழ்நிலை, அன்றைக்கு அவர்களால் நோன்பு நோக்க முடியவில்லை. இவர்கள் என்ன விளங்கிக் கொண்டார்கள், நோன்புக்கு பகரமாக ஃபிதியா தொகையை கொடுத்தால் நோன்பு கூடிக்கொள்ளும் என்று தவறாக விளங்கிக் கொண்டு ஒவ்வொரு நோன்புக்கும் பதிலாக ஃபிதியா தொகையை கொடுக்கிறார்கள். இப்படி கொடுக்கக்கூடிய ஃபிதியா கூடாது. இப்படி தொழுக்கக்கூடிய ஃபிதியா தொகை என்பது கூடாது. மார்க்கம் 30 நோன்பையும் ஒரே நேரத்தில் வைக்கணும் கட்டாய கடமையில ஆக்கவில்லை. அவருக்கு சூழ்நிலையை கவனித்து அவர் ஒரு நோன்பை ஒவ்வொரு மாதமாக கழித்து அவர் எப்ப வைக்க முடியுமோ அப்படி அவர் நோன்பு வைக்கணுமே தவிர ஃபிதியா தொகையை கொடுப்பது கூடாது. ஃபிதியா தொகையை கொடுப்பது கூடாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி ஒருவருடைய ரமலானுடைய நோன்பை விட்டுட்டோம்னா, கலாசியை விட்டுட்டோம்னா, அடுத்த ரமலானுக்கு முன்னாடியே அதை நம்ம என்ன செஞ்சிடணும், கலா செஞ்சு முடிச்சிடணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கவுல்படி அடுத்தடுத்த வருடத்தை அவர்கள் அதிகப்படுத்தினா அந்த வருடம் ஒவ்வொரு வருடத்திலும் ஃபிதியா தொகை அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். ஃபிதியா தொகையை கொடுக்கணும், ரமலானுடைய நோன்பை கலாவும் செய்யணும் என்பதாக சொல்லுகிறார்கள். இரண்டாவது சலுகை இந்த மார்க்கம் தருகிறது. ரமலானுடைய நோன்பை விட்டுவிட்டு பின்பாக அந்த நோன்பை கலா செய்து கொள்ளலாம். அது யாருக்கு? இப்ப ஒருத்தர் பிரயாணம் செய்யறாரு, ஒரு நபர் பிரயாணம் செய்யறாரு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, பிரயாணம் செய்யக்கூடிய நபர்கள் நோன்பை விட்டுவிட்டு பின்பாக அந்த நோன்பை கலா செய்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வே கூறுகிறார். மார்க்கம் அனுமதி தருகிறது. இருந்தாலும் கூட நோன்பை விடாமல் முடிந்த அளவிற்கு, நம்மளால் முடிந்த அளவிற்கு நோன்பை வைக்கதான் தருமே தவிர நோன்பை விடுவதற்கு பார்க்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நோன்பு வச்சிடணும். இப்ப நோன்பு எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நோய்களுக்கும் நோன்பு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இப்ப ஒருத்தர் நோன்பு வச்சா தன்னுடைய உடம்புக்கும் தன்னுடைய வயதுக்கும் ஏதாச்சும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான முஸ்லிம் மருத்துவர் அவருக்கு அறிவித்திருந்தால் அவர் நோன்பை விட்டுவிட்டு பிறகு அவர் கலா செய்து கொள்ளலாம்.
பிறகு அவர் கலா செய்து கொள்ளலாம். இப்ப கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் நோன்பு வைக்க முடியாது, அவங்களால சூழ்நிலை நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை. இப்ப அவங்க நோன்பை விடலாமான்னு கேட்டா நோன்பை விடலாம், மார்க்கம் அனுமதி தருகிறது. பிறகு அந்த நோன்பை அவர்கள் கலா செய்ய வேண்டும். பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கவுல்படி தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது, ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நினைச்சு பயந்தாங்கன்னா அவங்க நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. பின்னாடி அந்த நோன்பை கலா செய்யணும். ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவுல்படி தனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, தனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, ஆனா என்னுடைய குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லி பயந்தாங்கன்னு சொன்னா நோன்பை கலாவும் செய்யணும், அந்த நோன்புக்கு பகரமா ஃபித்யாவும் கொடுக்கணும், ஃபித்யாவும் கொடுக்கணும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இப்ப ஒரு மனுஷன் நோம்பாளி நோன்பு வைக்கக்கூடியவர் இப்ப சகருக்காக எந்திரிக்கும் பொழுது குளிப்பு கடமையாக்கப்பட்டு எந்திரிக்கிறார், குளிப்பு கடமையாக்கப்பட்டு எந்திரிக்கிறார். இப்ப இவர் குளிச்சாருன்னு சொன்னா சகருடைய நேரம் முடிஞ்சிடும். இப்ப இவர் குளிச்சாருன்னா சகருடைய நேரம் முடிஞ்சிடும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில அவன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா வாயையும் கையையும் மட்டும் கழுவிட்டு அவர் சகர் சாப்பாடு சாப்பிடலாம், சகர் சாப்பாடு சாப்பிடலாம். சகர் செய்து முடித்ததற்கு பின்பாக குளித்து விட்டு அவர் பரலான தொழுகையை நிறைவேற்றலாம், பரலான தொழுகையை நிறைவேற்றலாம். இன்றைக்கு மார்க்கத்தில் விடி சகர் என்றே கிடையாது, மார்க்கத்துல விடி சகர் என்பதே கிடையாது. நிறைய நபர்கள் என்ன செய்கிறார்கள், அசதியில் படுத்துவிட்டு அதிகாலையில் எந்திரிக்க முடியாம சூரியன் உதயமானதற்கு பின்பாக கண் விழித்து விட்டு பிறகு அவசரமாக ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு நியத்து நான் நோம்பு நோக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சாங்கன்னா அந்த நோம்பு கூடவே கூடாது, நோம்பு கூடவே கூடாது. ஒரு கால் அவர் படுக்கிறாரு, அவரால் எந்திரிக்க முடியல, காலையில் தாமதமாக எந்திரிக்கிறார், எந்திரிக்கும் பொழுது அப்படியே நியத்து வச்சுட்டாருன்னா அந்த நோம்பு கூடிக்கும். அப்படியே நியத்து வச்சுக்கிட்டாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருடைய நோன்பு கூடிக்கும். எதுவும் சாப்பிடாம வச்சாருல்ல நோன்பு, அதற்கும் தனியாக நன்மை தரப்படும், அதற்கும் தனியாக நன்மை தரப்படுமே தவிர இந்த விடியில எந்திரிச்சுட்டு விடி சார் நான் செஞ்சுட்டு நோன்பு வைக்கிறேன், ரமலானுடைய நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து செய்யறாங்கம்மா, இந்த நோன்பு கூடவே கூடாது, நோன்பு என்பது கூடவே கூடாது. இன்றைக்கு நிறைய நபர்கள் ஃபஜர் பாங்கு சொல்ற அளவுக்கு சாப்பிட்டு இருக்காங்க, ஃபஜர் பாங்கு முஅத்தின் பாங்கு சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் ஃபஜர் நேரம் வரை சாப்பிடலாம் என்பதை அடிப்படையாக வச்சு இன்றைக்கு நிறைய நபர்கள் முஅத்தின் பாங்கு சொல்லும் வரை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி வைப்பது நோன்பு கூடுமா கூடாதா என்பதை பார்த்தால் அதில் சந்தேகம். பொதுவாக ஃபஜ்ருடைய நேரத்தை சூரியனுடைய கிழக்கு திசையில் ஃபஜ்ருடைய நேரத்தை வெள்ளை நிறமாக காமிக்கப்படும், அதை வைத்துதான் ஃபஜ்ருடைய நேரத்தை நாம் கணக்கிட முடியும். இன்றைக்கு லைட்டுகளினுடைய வெளிச்சத்துல அந்த வெள்ளை நிறம் போட்டது நமக்கு தெரியாது. அதனால கணக்குகள் அடிப்படையில கணக்கு போட்டு அதை வர விடையை வச்சு அதோட அதிகமா ஒரு 8 நிமிடம் அதிகமா, இப்ப உதாரணமா ஃபஜ்ர் 4:40னா 4:48 4:48 இந்ததாக போர்டுகள்ல நம்ம அவுகாத்து ஸலாத் போர்டுகள்ல போடுறாங்க. ஃபஜ்ருடைய நேரத்தை அப்படி கவனிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஃபஜ்ர் வரை சாப்பிடலாம் என்பதை அடிப்படையா வச்சுட்டு பாங்கு சொல்ற வரைக்கும் இன்றைக்கு நிறைய நபர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நோன்பை பற்றி இஸ்லாம் மார்க்கம் நிறைய ஷரத்துகளை நிறைய நிபந்தனைகள் இந்த இஸ்லாம் மார்க்கம் அவர்களுக்கு கற்றுத் தருகிறது. அனைத்து ஷரியத்தினுடைய அந்த விஷயங்களை தெரிந்து சரியான முறையில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபை எல்லாம் உள்ள இறைவன் நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கூறியவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹித தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. நோன்பினுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். எனவே அது குறித்த நோன்பினுடைய சட்டதிட்டங்களை ஆய்வு கட்டுரையாக நம்முடைய பட்ட வகுப்பு மாணவர் நமக்கு மத்தியிலே தந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமலானை முழுமையான முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அதனுடைய சட்டதிட்டங்களை அறிந்து புரிந்து செயல்பட்டு நன்மைகளை முழுமையாக அடைவதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அடுத்தபடியாக
நம்முடைய கல்லூரியினுடைய கண்ணியமிக்க பேராசிரியர் மௌலானா மௌலவி எஸ் முகமது இஸ்ஹாக் ஷஹாபி ஃபாசில் மதாஹி ஹசரத் அவர்கள் நவீன வியாபாரங்களும் மார்க்க வழிகாட்டலும் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியிலே ஆய்வரங்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உண்டாகட்டுமாக. இதுக்கு முன்னாடி பேசுனதுல இந்த பாங்கு சொல்ற நேரம் வரைக்கும் நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிற விஷயத்துல சில பேர்த்துக்கு விளங்கலைங்கிறது எனக்கு தெரியுது. அதனால அதை மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய தலைப்புக்கு போயிடுறேன். பொதுவா ஃபஜ்ருடைய நேரம்ங்கிறது கிழக்கு வானம் வெள்ளை படுறப்பதான் ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிக்குது. இப்ப இந்த கால சூழ்நிலையில விளக்குகளின் வெளிச்சத்தால அந்த வெள்ளை நிறத்தை நம்மளால பார்க்க முடியாது, பார்க்கறது சிரமம். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அது நம்ம விவசாயம் சொல்லியும் கொடுக்குறோம். தொழுகை நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற முறை பாடங்கள்லாம் இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு 4:40 ஃபஜ்ர் வருதுன்னு கணக்கு மூலமா ஒரு நம்பர் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா, உலமாக்கள் என்ன செய்வாங்க, இந்த போர்டுல அவுகாஸ் சலாத்துல 4:40 போட மாட்டாங்க. 5 முதல் 8 நிமிஷம் லேட் பண்ணி 4:48 4:46 தான் போடுவாங்க. அப்ப நம்ம பாங்கு சொல்ற வரைக்கும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அசல 4:40 ஃபஜ்ர் வந்துருது. ஆனா 4:48 வரைக்கும் நம்ம சாப்பிட்டோம்டா 8 நிமிஷம் ஃபஜ்ருக்கு பின்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நோம்பு கூடுமா கூடாதுங்கிறது சந்தேகம். ஏன் அந்த 48 நிமிஷம் கூட போடுறாங்கண்டா, கூட்டுகிற பொழுது நிமிடங்கள் தவிர்க்கப்பட்டுரும், செகண்டுகளை கூட்ட மாட்டாங்க. செகண்டுகளை கூட்டினா கணக்கு வராதுங்கிறதுனால செகண்டுகளை விட்டுட்டு கூட்டும் போது 8 நிமிஷம் பேணுதலுக்காக வேண்டி கூட்டி தான் போடுவாங்க. 40ங்கிறது 48 தான் போடுவாங்க. அப்ப 48 போடும்போது நம்ம 48 வரைக்கும் சாப்பிட்டோம்டா 40க்கே ஃபஜ்ர் வருது. 8 நிமிஷம் லேட்டா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம நோன்பு கூடுமாங்கிறது சந்தேகம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, சகர சீக்கிரம் முடிக்கணும். அப்படிங்கிறதுனால போர்டுல போடப்படுகிற 40 அப்படிங்கிறதுக்கு 8 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிக்கணும். அங்கிட்டு 8 நிமிஷம். அப்ப பாங்கு சொல்வதற்கு 16 நிமிடங்களுக்கு முன்னாலேயே குறைந்தபட்சம் 10 காமன் நேரத்துக்கு முன்னாடியாச்சியோ நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணுமே தவிர அதுக்கு முன்னாடி லேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நோன்பு கூடுமா அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கிறது என்பதை ஃபுகாஹாக்கள் சொல்லி தர்றாங்க. நம்ம நிறைய பேர் பாங்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும் தண்ணி குடிக்கிறோம், பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்றோம். அதனால இதுல விஷயத்துல கவனம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக வியாபாரங்கள் நிறைய வந்துருச்சு. வியாபாரங்களை பொறுத்த அளவுக்கு நிறைய பேசணும், டைம் குறைவுங்கிறதுனால 2 தலைப்பு மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். அது சம்பந்தமான முக்கியமான தலைப்பு. இப்ப ஹோம் லோன் வாங்குறோம். ஹோம் லோன் வாங்குறோம். இதை ஃபுகாஹாக்கள் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு, அத்தியாவசியம் இல்லாம ஆடம்பரத்துக்கு கட்டுறது. நம்ம வாழ்ற வீடுக்கு ஒரு ரூமு, ஒரு சமையக்கட்டு, 2 பெட்ரூம், இது போதும், இது அத்தியாவசிய தேவை. ஆனா இதுக்கு மேல ஆடம்பரமாக வாங்குறாங்க, கட்டுறாங்க. இது ஒண்ணு. 2வது, அத்தியாவசியத்துக்கு கட்டுறது, தேவைக்கு கட்டுறது. நீங்க கேட்கலாம், வீடு தேவையா, வாடகைக்கு வந்து போயிடலாமே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா வாடகைக்கு இருக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமங்கிறது நம்ம பாக்குறோம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இப்ப வீடு தர்றது இல்ல, அப்படியே கொடுத்தாலும் வீட்டை வாடகை அதிகமா கேட்கறாங்க. அப்படியே நம்ம வாடகையை அதிகமா கொடுத்தாலும் அந்த வீட்டுல நமக்கு மண் பார்த்து கிடைக்குது, வீட்டை விட்டு போகும்போது கிடைக்காது. இப்படி பல சிக்கல்கள் இருக்கு வாடகைக்கு இருக்கிறது இல்ல. அவர் சொல்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். இப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்கு. இன்னொரு, குடும்பம் பெருசாகுது, கணவன் மனைவி மட்டும் இருக்கிறாங்க, அப்புறம் குடும்பம் பெருசாகும் போது வீடு தேவைப்படுது. இப்படி எல்லாம் தேவைகள் அதிகமாகுது, அவசியம் வீடு கட்டித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் தள்ளப்படுறான். இப்ப 2 விதமா இருக்கு. ஒண்ணு ஆடம்பரத்துக்காண்டி கட்டுறது, இன்னொன்னு அத்தியாவசியத்துக்காண்டி கட்டுறது. ஆடம்பரத்துக்காண்டி கட்டுறது கூடவே கூடாது. ஹோம் லோன் வாங்கி கூடவே கூடாது, வட்டி அதில் சேர்ந்துடும், அதனால கூடவே கூடாது. இது சம்பந்தமா அல் மஜ்லிஸுல் அவ்ரோபில் ஃபதாவாலில் புஹூத் அப்படின்னு மேற்கு உலக நாடுகள்ல ஒரு கமிட்டி இருக்கு. இங்க எப்படி ஃபத்வா கமிட்டி இந்தியாவில இருக்குதோ அது மாதிரி அங்க இருக்கு. அவங்க ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு ஆய்வுக்கு பின்னாடி தஜ்வீஸ் தீர்மானம் போடுவாங்க. கராராத்துல் ஃபத்வா அப்படிங்கிற தீர்மானத்துல இது சம்பந்தமா ஆய்வு செஞ்சு அவங்க சொல்றாங்க. முதல் விஷயமா சொல்றாங்க, அவங்க எல்லாருமே இதை ஞாபகத்துல வச்சுக்கணும், வட்டி எந்த ரூபத்துல வந்தாலும் ஹராமு தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது ஹோம் லோனா இருந்தாலும் சரி,
நீ கஷ்டப்பட்டு வாங்கினாலும் சரி, சிரமப்பட்டு வாங்கினாலும் சரி, அல்லது கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னாலும் சரி, எப்படியா இருந்தாலும் வட்டி தான். வட்டி கூடவே கூடாது, ஹராம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவதா சொல்றாங்க, சரி ஹோம் லோனை நம்ம தடை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முத்தபாதல் தேவை. முத்தபாதல் பகரம். ஒரு விஷயத்தை தடை பண்றோம் அப்படின்னா அதுக்கு பகரம் தேவை. பகரம் மார்க்கம் சொல்லாம இருக்காது, பகரம் கண்டிப்பா இருக்கும். அந்த பகரத்தை பார்க்கிறோம், அதுக்கு பகரமும் இல்லை. அப்ப மூணாவதா சொல்றாங்க அவங்க, அப்படி அத்தியாவசியமா கட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில ஹோம் லோன் வாங்கி கட்டலாம் என்று அந்த மேற்குலக மக்களை கவனித்து சொல்லப்படுகிற சட்டம். அதுக்கு அவங்க சில ஆதாரங்களையும் சொல்றாங்க. ஒண்ணு என்னண்டா, அல்லரூராத் துபியுல் மஹ்தூராத், அவசியமான தேவைகள் ஏற்படுகிற பொழுது தடை செய்யப்பட்ட விஷயங்களும் ஹலால் ஆகும் அப்படிங்கிற அடிப்படை சட்டத்தை வச்சும். ரெண்டாவது, ஹாஜத்து துனஸ்ஸலுல் மன்சிலத்து லரூரா, தேவைகள் என்பது அவசியமானவைகள் பக்கத்துல இருக்கு. ஒரு தேவை இருக்குல்ல, அதுவும் நமக்கு அவசியம் தான். ஏன் அப்படின்னா முஸ்லிம் சமுதாயத்துல தனிநபர் பொருளாதாரம்ங்கிறது அவரவர் இஷ்டம். ஒருத்தர் ஏழையா இருக்கலாம் அல்லது பணக்காரரா இருக்கலாம், இது அவரவர் இஷ்டம். ஆனால் சமுதாய அளவில் முஸ்லிம் சமுதாயம் பொருளாதாரத்தில் உயர்ந்த சமூகமாக இருக்க வேண்டும். அப்படிங்கிற பட்சத்துல பொருளாதாரத்துல தேவை இருக்குது, வீடு இருக்குங்கிறதுனால இங்க தேவை ஏற்படுது, அதனால அது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, வல்லாஹு ஜாலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, அல்லாஹ் உங்க வீட்டுல நிம்மதி வச்சிருக்கான். நிம்மதிங்கிறது வாடகை வீட்டுல கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நிம்மதிங்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவை. அப்ப தேவை ஏற்படுகிற பொழுது அவன் தேவையின் பக்கம் தள்ளப்படுகிறான். இதை அடிப்படையா வச்சு ஹோம் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, தேவபந்த் பத்துவா பார்க்கணுமே, அதை இந்தியாவில் கொடுக்கணும்னு சொன்னா இந்தியாவில் ஏற்றுக்குவாங்களா? தேவபந்த் பத்துவா பார்க்கணுமே. தேவபந்தே அப்படித்தான் சொல்றாங்க, வட்டி எந்த ரூபத்தில் வந்தாலும் இது ஹராம். ஆனால் ஒரு மனிதனால் வாடகை வீட்டில் வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை, சொந்த வீடு கட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். வாடகை வீட்டுல இருக்க முடியாது, வாடகை அதிகமாகிட்டே போகுது, கஷ்டமா இருக்கு, எவ்வளவு கொடுக்கறது? முஸ்லீமா இருந்தா எப்ப காணி வர சொல்றாங்க தெரிய மாட்டேங்குது. இப்படிங்கிற சூழ்நிலையில ஒருத்தவனால சொந்த வீடு கட்டித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு அவன் மறுக்க முடியாத அத்தியாவசிய தேவை இருந்துதான் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல அவன் ஹோம் லோன் வாங்கி கட்டிக்கலாம்ங்கிறது தான் தேவபந்துடைய பத்துவாவும் கூட. அந்த உருது வாசகத்தை கூட நான் படிக்கிறேன். जरूरत शरीर के बगैर सूद पर मबनी लोन लेना शरान जायज नहीं. தேவை இல்லாம அவசியம் இல்லாம லோன் வாங்குறது கூடாது. அப்ப தேவைப்பட்டா எழுதிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் தேவபந்து பத்துவாவும் கூட. கவனத்துல வச்சுக்கோங்க, வாங்க சொல்லிட்டாங்க நம்ம வாங்கக்கூடாது. அத்தியாவசியம், சொந்த வீடு வேண்டுதான், சொந்த வாடகை வீட்டுனால இருக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை, அப்படிங்கிற பட்சத்துலதான் லோன் ஆகுமாக்கப்படுதே தவிர மற்ற எந்த ரீதியிலையும் ஹோம் லோன் வாங்குறது முற்றிலும் தவறானது. சரி, எதுக்கா இருந்தாலும் முத்தபாதகம் இருக்கல்லவா, பகரம் இருக்கல்லவா, அதுக்கு உலமாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. ரத்துல் முக்தார், பத்தாவா ஷாமி போன்ற கிதாபுகள் எல்லாம் இந்த பாடமே இருக்கு. அல் முஷாரக்கத்துல் முன்தஹியா அது தம்லீக். இது என்ன அப்படின்னா, நான் வீடு கட்டுறேன், எனக்கு வீடு அவசியமா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? பேங்க்காரன்ட்ட போய் கேட்கணும், இது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல, சாத்தியமும் அல்ல, கேட்கணும். நீ 50% எனக்கு காசு கொடு, நான் 50% காசு கொடுக்குறேன், 2 பேர் எது வீடை கட்டுவோம், 2 பேர் சேர்ந்து செய்வோம், வீடை கட்டுவோம். கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி இப்ப அந்த வீட்டுல 2 பேரும் உரிமையாளராக இருக்காங்க. பேங்கும் உரிமையாளர் தான், நாமளும் உரிமையாளர் தான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் அந்த வீட்டுல இருக்கிறேன், அவன் எனக்கு தானே கட்டுறான், நான் அந்த வீட்டுல இருக்கிறேன், அவன் 50% போட்டிருக்கான் அல்லவா, அதுக்கு நான் வாடகை கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன செஞ்சாகணும்? அது எனக்கு மட்டும் சொந்தம் அல்ல, பேங்க்காரனுக்கு சொந்தம் தான். 50% வாடகை கொடுத்துட்டே இருக்கிறேன். அதே மாதிரி அவன் 50% போட்டிருக்கான் அல்லவா, இதையும் கொஞ்சம் கொஞ்சமா வட்டி இல்லாம வச்சுக்கோங்க, வட்டி இல்லாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிட்டே வர்றேன். உதாரணத்துக்கு 10,000 20,000 ரூபாய்க்கு வீடு கட்டுறேன், உதாரணத்துக்கு தானே சொல்றேன். 20,000 ரூபாய்க்கு வீடு கட்டுறோம் அப்படின்னா 10,000 ரூபாய் ஏன் தொகை, 10,000 ரூபாய் பேங்க் தொகை, 10,000 ரூபாய் பேங்க் தொகைன்னு வச்சுக்கீங்களே. மாசம் அந்த வீட்டுக்கு 1000 ரூபாய் வாடகை. இப்ப போய்கிட்டே இருக்கு, மாசமும் நான் 1000 ரூபாய கொடுத்துக்கிட்டே வர்றேன். எப்ப மாசம்லாம் நான் 1000 ரூபாய் கொடுக்கறனோ அப்ப நான் வாடகை கொடுக்கறேன் பாருங்க, 1000 ரூபாய், அதுல 100 ரூபாய் கழிச்சுக்கிட்டே வரும். அதனால ஏகத்தில் வச்சுக்க, நான் 1000 ரூபாய் மாசம் பேங்க் கட்டணும் அல்லவா,
அந்த 1000 ரூபாய் கட்டிட்டு இருக்கும் போது வாடகை 1000 ரூபாய் பாருங்க, அதுல 100 ரூபாய் குறைஞ்சுக்கிட்டே வரும். மாசம் 1000 ரூபாய் கொடுக்கும் போது 900 ரூபாய், அடுத்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்கும் 800 ரூபாய். ஏண்டா பாதி பாதியாக அந்த வீடு நமக்கு சொந்தமாகிக்கிட்டே வருது. சொந்தமாகிக்கிட்டே வருகிற பொழுது அந்த வாடகையும் குறைஞ்சுக்கிட்டே வரும். கடைசி நேரத்துல பணத்தை ஃபுல்லா கட்டியும் முடிப்போம், அதே நேரத்துல வீடு நமக்கு சொந்தமும் ஆயிரும், வாடகையும் தேவையில்லை. இப்படி யாராவது செய்வாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு இந்த மாதிரியான முறை இருக்கும்னா நம்ம செய்யலாம். இதான் முத்தபாதன்னு சொல்றாங்க. சரி, இந்த 3மே எந்த அடிப்படையில வருதுன்னா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு சிறுக்குத்துள் மில்க், 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டுறாங்க, இந்த வீட்டுல 2 பேத்துக்கும் சொந்தம் இருக்கு. 2வது இஜாரா, ஒண்ணு வாடகை கொடுக்குறான். ஏன்னா 50% பேங்க் காரனுக்குள்ளது அல்லவா, அப்ப அந்த வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கான். 3வது பை, வாடகை கொடுக்க அந்த வீடு சொந்தமாகிட்டே வருது, வாங்கிக்கிட்டே வர்றான். 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயமுமே சரியத்துல கூடும். சிறுக்கத்துள் மில்க்கும் கூடும், இஜாராவும் கூடும், பையும் கூடும். ஆனா சட்டம் என்னண்டா, ஒரு அக்துக்குள்ள, ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள இன்னொரு ஒப்பந்தம் நுழையக்கூடாது. என்ன உதாரணம் சொல்ல வரேங்கம்மா, நான் வீடை விட்ட வித்துறேன், ஆனா அந்த வீட்டை நான் வாடகைக்கு இருப்பேன். நான் ஒரு வீடை விட்ட வித்துறேன், ஆனா நான் என்ன செய்வேன், அந்த வீட்டுல வாடகைக்கு இருப்பேன். விக்கிறேங்கிறது மட்டும்தான் ஒப்பந்தமா இருக்குமே தவிர நான் வாடகைக்கு இருப்பேன் அப்படின்னு செய்யக்கூடாது, ஒப்பந்தம் போடவே கூடாது. அப்படி போட்டோம்னா அந்த ஒப்பந்தமே செல்லாது. இதெல்லாம் கவனிச்சு செயல்படுத்த முடியும் அப்படின்டா நம்ம என்ன செய்யலாம், ஹோம் லோன் வாங்கி கட்டிக்கலாம். அப்படிங்கிறது தான் தேவபந்துடைய பத்துவாவும் கூட, ஐரோப்பிய நாடுடைய பத்துவாவும் கூட. 2வது இஎம்ஐ, இன்ஸ்டால்மெண்ட். ஒரு நேரம் இருந்துச்சு, இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நான் மொத்தமா வாங்கிடுவேன், மொத்தமா வாங்கினதுக்கு பின்னாடி அதுக்குரிய காசை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது, இதுக்கு பேர் இன்ஸ்டால்மெண்ட். இதுல வட்டி சேரக்கூடாது, வட்டி சேர்ந்தா ஆறாம். பேசும்போதே பேசிடணும், பொருள் 30,000 ரூபாய் தான், ஆனா என்கிட்ட நீ தவணை முறையில நீ வாங்குறீல, அதுக்கு பொருளுடைய விலை 35,000 பேசிக்க வேண்டியதுதான். ஏன்னா மாசம் தரும் பொழுது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது கூடும். ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப இஎம்ஐ வட்டின்னு மாசம் வாங்குறான், இன்னொன்னு இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு வாங்குறான். நம்ம போய் வாங்கிடுறோம், ஏமாந்து வாங்குறோம், ஆனா உண்மையில இன்ட்ரெஸ்டும் போடுறது இல்லை. ஆனா இன்ட்ரெஸ்ட் போடலைங்கும் போது ஏன் மாசம் பணம் கட்ட தாமதமான ஃபைன் வாங்குறான், ஏன் ஃபைன் போடுறான்? ஒரு பொருளுடைய விலை ஆரம்பத்துல பேசப்படுகிற பொழுது எவ்வளவோ அதுதான் கடைசி கட்டி முடிக்கிற வரைக்கும். இதுல விலை கூடனா வட்டி ஆயிடும். நோ இன்ட்ரெஸ்ட்ங்கிறான், வட்டி கட்ட தேவையில்லைங்கிறான். ஆனா போய் பேங்க்ல வாங்கும் போது நம்மளால கட்ட முடியல, ஒரு மாசம் லேட் ஆகும் போது பெர்சன்டேஜ் அடிப்படையில வட்டி ஃபைன் போடுறான். அப்படி ஃபைன் போடுங்கிற பொழுது அது வட்டி ஆகாமல் எப்படி ஆகும்? 2. இன்னொரு 0% இன்ட்ரெஸ்ட் போடுறான். அது என்ன அப்படின்னா, ஒரு போனை 3000 ரூபாய்க்கு வாங்குறோம், 3000 ரூபாய் போட்டுறான், கீழே 300 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி பண்ணிடுறாரு. தள்ளுபடி பண்ணி திரும்ப 3000 ரூபாய் போடுறான், இன்ட்ரெஸ்ட் வர்றதில்லை. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட பேங்க் காரண்ட் வாங்குறான். நம்மள்கிட்ட 300 ரூபாய் வாங்குறது இல்ல, ஆனா யாருக்கு வாங்குறான்? பேங்க் காரண்ட் வாங்குறான். குல்லு கரலின் ஜர்ரின் மன்பாத்தும் பவுரிபா. எந்த கடன் நமக்கு பிரயோஜனத்தை தருமோ அது ஹராம், வட்டி தான். ஏன் பேங்க் காரன் தர்றான் அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட் அவன்கிட்ட இருக்கு, அவனுக்கு மன்பாத்து கிடைக்குது அது மூலமா, அதனால நமக்கு தர்றான். அப்ப நம்ம கொடுத்தாலும் சரிதான், நமக்கு வேற ஆள் கொடுத்தாலும் சரிதான், என்னதான் அது வட்டி தான். அப்படிங்கும் போது இப்படி வாங்கின அறிவு குற்றம் தான், கூடவே கூடாது. இதுக்கு என்ன செய்யறது? போன் தேவை அவசியம், பைக் தேவை, வாங்கித்தாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பேங்க் காரண்ட பேசணும். இந்த மாதிரி நான் பைக் வாங்க போறேன், எனக்கு நீ பைக்கை வாங்கி கொடுத்துரு, பைக்குடைய விலையில இருந்து நீ எவ்வளவு வேணாலும் ஏற்றி வச்சுக்க, எவ்வளவு வேணாலும் விலையை ஏற்றி வச்சுக்க, ஆனா எனக்கு பைக் வாங்கி கொடு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம். இப்படி முடியுமா? பேங்க் காரன் தருவாங்களா அப்படிங்கிறத யோசிக்கணும். 2வது ஷோரூம்லயே போய் பேசணும், இந்த மாதிரி எனக்கு பைக் தேவை, பைக்குடைய விலையில இருந்து எவ்வளவு வேணாலும் ஏற்றி வச்சுக்க, வட்டி இருக்கக்கூடாது, விலையாகவே பேச வேண்டும், கடைசி வரைக்கும் விலையாத்தான் பேசணும். இது முடியுமா? அவன் தருவானா? அப்படிங்கிற பட்சத்துல இது நடந்திருக்கு, சாத்தியம் இருக்கு, மார்க்கம் கேட்கிறாங்க, நம்ம சொல்றோம், அவங்க கடைசி வரைக்கும் போராடி அப்படி நம்ம சொன்ன சட்டத்தின்படி வாங்கின மக்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. போராடி வாங்க முடியணும்.
ஏன்னா ஹராமாக்கப்படுகிற ஒரு செயல்பாடு ஹலால் ஆகணும்னா அது அத்தியாவசியமா தெரிந்தாதான். அத்தியாவசியம் இல்லைன்னா ஹராம் ஹலாலாக ஆகவே ஆகாது என்பதை கவனத்துல வச்சுக்கணும். நம்ம நிறைய பேரு வட்டிங்கிற விஷயத்த மறந்துட்டு வட்டி கட்டுறோம். வட்டிங்கிறது அல்லாட்ட போடுங்கிற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வட்டி வாங்காதீங்க. அப்படி நீங்க வட்டி வாங்குறீங்கன்னா அல்லாட்ட நீங்க சண்டை போடுறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு மறைமுகமாக பல வியாபாரங்கள் வட்டி வந்துருச்சு. வட்டி விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மார்க்கம் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில நம்ம வாங்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய சுய லாபத்துக்காக வேண்டி அப்படி வாங்குவது என்பது தவறு. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கோம். இங்க பேசுறது அல்லாஹ் கபூலாக்கினா ரொம்ப சந்தோஷம்தான். தமிழ்நாட்டுல எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து, ஏன்னா இஸ்லாத்துல வட்டி ஹராம். அப்ப அத்தியாவசிய தேவையும் இருக்குது. ஒருத்தவனால மொத்த காசு கொடுத்தும் வாங்கவும் முடியல. அப்ப முஸ்லிம் சமுதாயம் எல்லாமே சேர்ந்து உமராக்களும் சேர்ந்து அது மாதிரியான ஷோரூம்கள் நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம பேசணும், நம்ம செய்யணும். முயற்சி செய்தால் எதுவும் இல்லை கிடையாது. ஆனால் அப்படி சேருவாங்களா அப்படிங்கிறதை நம்ம யோசிக்கணும். தேசிய கட்டாயத்துல இருக்கிறோம். எனவே இது போன்ற விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துகிற பொழுதுதான் வட்டி நம்ம விஷயத்துல வராது. அதனால ஹோம் லோனா இருந்தாலும், இப்ப ஹோம் லோன் நிறைய வந்துருச்சு. ஹோம் லோன் கட்டித்தர்றேன், வாங்கிக்கிறேன், வீடு கட்டுங்க. அதுல எவ்வளவு தூரமாக வட்டி பாய்ந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொன்னு, போன் வாங்குறோம், இஎம்ஐ சாதாரண மாசம் கட்டும் போது பெருசா தெரியல நமக்கு. ஆனால் அதற்குள்ளாக எவ்வளவு சுரண்டல் ஏற்படுகிறது. வட்டி என்பது அடுத்தவருடைய சொத்தை முழுமையாக சுரண்டப்படுகிறது என்பதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு இஎம்ஐ வாங்கலாமா வாங்கக்கூடாதா, ஹோம் லோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்டதின்படி அமல் செய்வதற்குண்டான நல்ல வாய்ப்பு எல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தந்தர் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புரியாட்டி தனிப்பட்ட முறையில கேட்டுக்கலாம். ஜஸாகுமுல்லாஹு கைரன் கதீரா. ஹஸரத் அவர்கள்